பூமியின் மேல் வளிமண்டலத்தில் உள்ள தூசிகளை விஞ்ஞானிகள் ஒரு நேரத்தில் சேகரித்தனர். கணுகளின் இரசாயன அமைப்பை படிப்பதன் மூலம் தூசிக்கு உண்மையில் எவ்வளவு வயதாகிறது என்பதை அவர்கள் கூற முடியும். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போலவே படிப்பின் முடிவு இருக்கவில்லை. அவர்கள் சேகரித்த தூசிகளில் சிலவற்றின் வயது அவர்கள் ஆச்சரியப்படும்படி இருந்தது. சூரிய மண்டலத்தை விட பழமையானது அந்த தூசிகளுக்கு இருந்தது. அந்த புரிதல்தான் அவர்களுக்கு வந்தது. நாள்தோறும் சூரிய மண்டலத்திலிருந்தும் அதற்கு வெளியிலிருந்தும் பல தூசிகள் பூமிக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அவை பெரும்பாலும் குளிர்கலவை மற்றும் துமேகங்களுக்கு நேராகவே இருக்கலாம். ஆனால் அவற்றின் அளவுதான் நம்மை உண்மையில் ஆச்சரியப்படுத்துகிறது. ஒரு நாளில் சுமார் 60 டன் தூசிகள் பூமிக்கு வந்து கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் பல ஆண்டுகளாகவே பிரபஞ்சத்தில் பிற உயிர்களை தேடி வருகின்றனர். ஆனால் இதுவரை நாம் ஒரு நுண்ணுயிர் கூட கண்டறியவில்லை. உயிரின் அம்சத்தை நாங்கள் கண்டறிந்தது ஒரே இடத்தில் மட்டுமே. ஆம், நமது தாயகத்தில். சூரிய மண்டலத்தின் 3வது கிரகம் பூமி. நமது இன்றைய அறிவின் அடிப்படையில் உயிர் எனும் அதிசய நிகழ்வு நிலைத்திருக்கும் ஒரே இடம் பூமியே. ஆனால் இந்த சிறப்பை தவிர பூமி என்ற கிரகத்துக்கு பல்வேறு அதிசயங்கள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை இன்று பார்க்கப் போகிறோம். எனவே நமது பூமியின் சில அதிசய சிறப்புகளை பார்க்கலாம். ஆஸ்திரேலியாவில் உள்ள தி கிரேட் பாரியர் ரீஃப் என்பது பவழ புரட்டுகளால் நிறைந்த இடம். இது சுமார் 2000 கிலோமீட்டர் பரப்பளவில் பரந்துள்ளது. அதுவே இதன் முக்கிய சிறப்பு. வெளிவிவரத்தில் இருந்து பார்த்தால் பூமியில் காணக்கூடிய ஒரே உயிருள்ள அமைப்பு இதுவாகும். பூமியின் படங்களை நாங்கள் பார்க்கும்போது அவை முழுவட்ட வடிவத்தில் உள்ளன. ஆனால் உண்மையில் பூமியின் வடிவம் ஒரு முழுவட்ட வடிவமாக இல்லை. ஜியோயிட் என்று சொல்லப்படும் ஒரு வடிவம் பூமிக்குள்ளது. பூமியின் மிக வேகமான சுழற்சி காரணமாக இந்த வடிவம் ஏற்பட்டுள்ளது. பூமியில் தங்கத்தின் குவிப்பு மிக அதிகம். இதற்காக மனிதர்கள் இன்னும் பல துர்பிடிப்புகளை செய்கிறார்கள். ஆனால் நமக்கு துர்பிடிக்க முடியாதபடி தங்கம் நமக்கு சுற்றிலும் உள்ளது. வேறு எங்கும் இல்லை, கடல்களில். பூமியின் கடல்களில் சுமார் 20 மில்லியன் டன் தங்கம் உள்ளதாக விஞ்ஞானிகள் கணக்கிடுகின்றனர். ஆனால் அவை கடலின் அடியில் இல்லை. மிகவும் நுண்ணிய அளவில் தண்ணீரிலேயே அவை உள்ளன. அதனால் அவற்றை பிரித்தெடுக்க முடியாது. பூமியில் மழை கிடைக்காத இடங்கள் உள்ளனவா? சஹாரா பாலைவனமே உங்கள் மனதில் வந்திருக்கும். ஆனால் சஹாரா பாலைவனத்தில் மழை கிடைக்கிறது. ஆண்டுக்கு சுமார் 1 அங்குலம் மழை கிடைக்கிறது. சிறிய அளவிலாவது சஹாரா பாலைவனத்திலும் மழை பெய்யும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இதனால் இனி வேறு எங்கும் மழை கிடைக்காது என்று நாம் நினைக்கலாம், இல்லையா? ஆனால் அப்படி இல்லை. பல ஆண்டுகளாக மழை கிடைக்காத ஒரு இடம் பூமியில் உள்ளது. அந்த இடம் அண்டார்டிகா. நான் ஆண்டுகள் என்று சொன்னாலும் எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக உள்ளது. 2 மில்லியன் ஆண்டுகளாக அண்டார்டிகாவில் மழை பெய்ததில்லை. நாம் அறிந்த பிரபஞ்சத்தில் உயிர் எனும் நிகழ்வு நிலைத்திருக்கும் ஒரே இடம் பூமியே. உயிர் பூமியில் எப்படி தோன்றியது என்பதற்கான முழுமையான விளக்கத்தை நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. உயிர் எனும் நிகழ்வு பிரபஞ்சத்தில் அரிதானது என்பதை கவனித்துள்ளோம். பூமியில் பல்வேறு அம்சங்கள் ஒன்றாக சேர்ந்து வந்ததால் தான் உயிர் எனும் நிகழ்வு பூமியில் தோன்றியது. எனவே பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அதிசயம் வாழ்ந்திருப்பதே என்பதை நாம் உணர்ந்தால் அதுதான் சரி. இந்த உலகத்தை காணவும் அனுபவிக்கவும் நீங்கள் வாழும்போது பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றை அனுபவிக்கிறீர்கள். ஏனெனில் கோடானுகோடி ஆண்டுகளில் நிகழ்ந்த இயற்கை மாற்றங்களும் பரிணாமங்களும் அனைத்திற்கும் இறுதியான ஒரு இணைப்பாக
மனிதன் உள்ளது. இந்த மனிதன் உருவான பிறகு நிகழ்ந்த பல நிகழ்வுகளின் இறுதியான இணைப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் கூறிய இந்த நிகழ்வுகளில் ஏதேனும் ஒரு நிகழ்வில் சிறிய மாற்றம் ஏற்பட்டால் ஒருபோதும் இந்த வீடியோவை நீங்கள் காண முடியாது. ஆகவே வாழ்ந்திருப்பது எனும் இந்த அழகிய நிலையை நீங்கள் அனுபவிக்க முயற்சிக்கவும். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையே உயிரோடு இருப்பது என்பது. உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அணுவையும் அனுபவியுங்கள். வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்களை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்பதல்ல இதன் அர்த்தம். உங்கள் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் ஒரு அனுபவமாக கருதுங்கள். ஏனெனில் நீங்கள் வாழ்ந்திருப்பதால் மட்டுமே இந்த அதிசயங்களை நீங்கள் அனுபவிக்க முடிகிறது.